ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல ரொம்பவே ஹெல்தியான கோதுமை பாஸ்தா தாங்க செய்ய போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. இது கூடவே கொஞ்சமும் உப்பு, ஆயில் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கிட்டு குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணிட்டு நான் ரெடி பண்ணிக்கிற மாதிரி ஷேப்பாக நீங்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் 2-3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, ஜீரகம் ஆட் பண்ணிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமும் உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க. இப்போ இது கூடவே நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இருந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. நான் இன்னைக்கு கேரட், கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிற பாஸ்தா ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கோதுமை பாஸ்தா வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.